காஞ்சிபுரம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருக கடவுளுக்கு உகந்த கந்த சஷ்டி விழா சிறப்பு வழிபாடுகளுடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சஷ்டி விரத மாலை அணிந்து திருக்கோயிலை வலம் வந்து இறையருள் பெற்று சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி பைன் ஃபாரஸ்ட், தொட்டபெட்டா காட்சிமுனை மற்றும் அவலாஞ்சி ஆகிய சூழல் சுற்றுலா தலங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் குன்னூர் மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு வருவதால் தொடர்ந்து 4வது நாளாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர், உதகை இடையே இயக்கப்படும் மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாளையம்பட்டு தெருவில் கனமழை காரணமாக மண்பாண்ட தொழிலாளியின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மண்பாண்ட தொழிலாளி தான் வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் தொழில் செய்ய முடியாமலும் குடியிருக்க வீடு இல்லாமலும் நிர்கதியில் இருப்பதாக கூறி மாவட்ட நிர்வாகத்திற்கு வீடு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக அரசம்பட்டு மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக வீதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடர வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் 2 மாதத்தில் மீண்டும் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் பாலத்தின் சேதமடைந்த பகுதியை விரைந்து சீரமைக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனையடுத்து உழவர் சந்தையில் வடிகால் வசதி அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்ததன் பேரில் மாநகராட்சி நிர்வாகம் மின் மோட்டார் லாரியை வைத்து மழைநீரை வெளியேற்றி அப்புறப்படுத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் தடுப்பு சுவர் மழையின் காரணமாக இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக தடுப்பு சுவர் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் திருச்சியில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வழக்கறிஞரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நோலம்பூர் பகுதியில் சாலைகளில் தேங்கிய மழைநீரில் அப்பகுதி மக்கள் அரிசி மற்றும் காய்கறி விதைகள் விதைத்து நீர் வடிகால் வசதி இல்லாததால் தாங்களே விவசாயம் செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது என கூறி அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். தொடர்ந்து நீர் வடிகால் அமைப்பை விரைவாக மேம்படுத்தி சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.